வணக்கம். இன்னைக்கு ஜீவா ஹிஸ்ட்ரியில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, சதாம் ஹுசேன் அவர்களுடைய அந்த மரணம், அவர் நாட்டுக்குள் எப்படி அமெரிக்கா போச்சு, இந்த ஈரான் ஈராக் சண்டையின் உண்மை என்ன, சதாம் ஹுசேனுக்கு எதிராக சன்னிசியா பிரச்சனை இருந்ததா, மக்கள் அவருக்கு எதிராக இருந்தாங்களா, அமெரிக்கா எப்படி அதுக்குள்ளே போச்சு, அமைதிக்காக போச்சா, எண்ணெய் வள சுரண்டலுக்காக போச்சா, சதாம் ஹுசேன் நல்லது செஞ்சாரா அவர் மக்களுக்கு, சதாம் ஹுசேனே அமெரிக்காவோட ஆளுங்கிறாங்களே போன்ற பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்கள் இருக்குல்ல. இன்னைக்கு வெனிசுலா அதிபருக்கு நேர்ந்தது தான் அமெரிக்கா தொடர்ச்சியாக எங்கெல்லாம் எண்ணெய் வளம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கம்யூனிசம் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய படையை அனுப்பி அது தனது விரிவாதிக்க வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வெனிசுலாவில் இன்று ஒரு மிகப்பெரிய அமெரிக்கா தனது கொடுங்கரத்தை நீட்டி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரான் ஈராக்கில் என்ன நடந்தது, சதாம் ஹுசேனுக்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டால் வரலாற்றில் இதெல்லாம் இதனுடைய தொடர்ச்சி என்பதை நீங்கள் அழகாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக தான் இந்த காணொலி. பிஜே அவர்கள் சதாம் ஹுசேனுக்கு நடந்ததை அவர் விவரிக்கிறார். அதை நீங்கள் வெனிசுலா அதிபருக்கும் அப்படியே பொருத்தி பார்த்துக்கலாம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களைத்தான் இந்த நேர்காணலில் நாம் பேச இருக்கிறோம். ஐயா, இப்போ இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனைங்கிறது ஒரு எண்ணெய் வள பிரச்சனை, அதை அந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பலரால் விமர்சிக்கப்படுது. உங்களை மாதிரி ஆட்களால் மட்டும் இல்லை, பொதுவான ஒரு அமைப்புகளால். ஏன் இஸ்ரேலே அமெரிக்காலேயே கூட அமெரிக்காவின் நடவடிக்கை எதிராக மக்கள் இருக்காங்க. அப்புறமேட்டு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த நிலையை பார்த்து அழுகிற அந்த மனித மனங்களும் இருக்கு. இஸ்ரேலா இருந்தாலும் வந்து சாரி கேட்கறான். ஒரு ஊர்வலத்துல ஒரு லேடிஸ்லாம் அழுதுகிட்டே, இவ்வளவு பெரிய கொடூரத்தை எங்க தேசம் உங்களுக்கு செஞ்சிருச்சு, சாரி, எங்களால ஏத்துக்க முடியல, இதை எங்களால ஏத்துக்க முடியல, எங்க தேசத்தின் பேர்ல எங்களின் பேரில் இவ்வளவு பெரிய பாவ கணக்கு செய்யறீங்கன்னு அழுகுறான். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறான், சாரி ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அந்த மாதிரி உருவங்களையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த ஈரான் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க சண்டைங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு வரலாற்று. சதாம் ஹுசேன் அவர்களுடைய வரலாறை எடுக்கும்போது அவர் வந்து ஷியாக்களுக்கு பிரச்சனை கொடுத்தாரு, சன்னிசியா பிரச்சனை, அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை, இதுல அமெரிக்காலாம் உள்ள வரலங்க, அந்த மக்களே அவரை தூக்குல போட சொன்னாங்க, மக்கள் எதிரா இருந்தாங்க, உடனே அமெரிக்கா உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து எங்க அவர் சதாம் ஹுசேனே அமெரிக்கா உருவாக்குன ஆளுதாங்க, அப்புறம் திடீர்னு அவர் அமெரிக்காவுக்கு ஏதோ மாத்திட்டாருன்னே அவரை தூக்குல போட்டாங்கிறாங்க. ஸோ சதாம் ஹுசேன் வரலாறை நம்ம எப்படி பார்க்கணும்? எண்ணெய் வள வேட்டைக்காக பழியாக்கப்பட்டவரா, இல்லை இவரே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கைபொம்மையாக இருந்து பின்னால் பழிவாங்கப்பட்டவரா, சன்னிசியா பிரச்சனையில் அவர் உண்மையில் ஒரு தேவையில்லாத பதட்டத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினாரா? எப்படி புரிஞ்சுக்கணும் சதாம் ஹுசேன்? அதாவது சதாம் ஹுசேனுடைய அவர் தூக்கில் போடப்பட்ட அந்த நிகழ்வு இருக்குல்ல, அதை மட்டும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்ட ஒரு மனிதர் என்றதுனால நிறைய அனுதாபம் இருக்குது சதாம் ஹுசேன் மேலே. பொதுவாக யார் மேலேயும் வரும். யாருக்காவது ஒரு ஒரு கொலகாரனையே ரோட்டில் போட்டு அடித்து கொண்டுறாங்கன்னா அவனுக்கு பரிதாபப்படுவாங்க, இவன் கொலகாரன் தானேன்னு பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் சதாம் ஹுசேனுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபமும், அவர் பேரை கொஞ்சம் புகழோடு பேசுகிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால் அமெரிக்கா அவரை தூக்கில் போட்டுருச்சு அப்படிங்கிறதுனால. அமெரிக்காவின் எதிரினா வீரனா இருப்பான், ஒரு நல்லவனா தானே இருப்பான், நல்லவனா தான் நின்றுக்காண்டா அந்த கான்செப்ட். அதனால இதனுடைய இதை வந்து அவர் எப்படி அதிபராக வந்தார், அவர் அதிபராக இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சார், அமெரிக்கா எதில் தலையிட்டது, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் முன்னாடியிலேருந்து அவர் ஆட்சிக்கு வர்றாருல அப்போ இருந்து நம்ம எடுத்தால் தான் என்ன செய்யும் சரியாக வரும். ஈராக்கை பொறுத்த வரைக்கும் 2014 தான் அவங்க கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. இந்த 25 ஆச்சு, 11 வருஷமாக எடுக்கலை. 2014 மக்கள் தொகை எடுக்கும் பொழுது 4.5 கோடி மக்கள் தொகை. இன்றைக்கி ஒரு 5 இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் 4.5 கோடிங்கிறது 2014 கணக்குப்படி 4.5 கோடி இருக்கிறாங்க. அந்த 4.5 கோடி மக்களில் 60% வந்து ஷியாக்கள், மெஜாரிட்டி ஷியாக்கள் தான் ஈராக்கில். அது மாதிரி சன்னிகள்னு சொல்கிறவங்க 32% இருக்கிறாங்க. இது அல்லாமல் கிறிஸ்தவர்கள், லோக்கலில் சில மதங்கள்லாம் இருக்கிறது, அவங்களெலாம் சேர்த்து ஒரு 8% வருவாங்க, எல்லாம் சேர்ந்து. அப்போ இந்த மாதிரியான ஒரு நாட்டில் இவர் யாருன்னு கேட்டால் இவர் வந்து ஷியா கிடையாது, ஷியாக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. ஷியாக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற நாட்டில் ஒரு ஷியா தான் ஆட்சிக்கு வர முடியும்னு இருந்தாலும் இவர் வந்து சன்னி பிரிவை சேர்ந்தவர்.
இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி உள்ள அந்த இவருக்கு முன்னாடி சதாமுக்கு முன்னாடி யார் கையில் இருந்துச்சுன்னு கேட்டால், பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் கிங் ஃபைசல்ங்கிற ஒரு மன்னராக இருக்கிறார். அவர் வந்து பிரிட்டிஷு கப்பம் கட்டி கொண்டு பிரிட்டிஷுடைய ஆளாக இங்கே சில இந்தியாவில் சில பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, பிரிட்டிஷ்காரன் கப்பம் வாங்கிக்கிடுவான், இவங்களை ஆட்சி பண்ண விடுவான், கைப்பற்றிக்கிற மாட்டான், அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த கட்டபொம்மன் கதையில் அப்படித்தானே வருது. அந்த மாதிரியான அடிப்படையில் 1932 இருந்து பிரிட்டிஷார் கைக்கு போகுது. 1932 இருந்து 1958 வரைக்கும் பிரிட்டன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கிங் ஃபைசலை ஆதரித்து பிரிட்டிஷோட காலனி நாடாக இருக்கா ஈரான். காலனி நாடு இந்தியா மாதிரி காலனி நாடாக இருந்தாலும் அந்த மன்னர்களுக்கு அதிகாரம் கொடுத்த ஒரு அந்த மாதிரி மொத்தமாக கையில் எடுத்துக்கிறாம அது வந்து கிங் ஃபைசல் ஆட்சி பண்ணுவார். அவர் ஆட்சி பண்ணுறதுக்காக வேண்டி அவர் ஒரு தொகையை பிரிட்டிஷாரு கொடுத்துருவார், வரி வசூலிச்சு இவங்களுக்கு ஒரு பங்கை கொடுப்பார். நமக்கு பாளையக்காரன் தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில். அப்போ 1958 வரைக்கும் இந்த மன்னராட்சி இருந்தவுடனே அப்போ இராணுவ புரட்சி மூலமாக அவருடைய ஆட்சி அகற்றப்படுது. கிங் ஃபைசலுடைய ஆட்சி வந்து 1958 அகற்றப்படுது. 58லேருந்து 68 10 வருஷம் இராணுவம் தான் ஆட்சி பண்ணுது. அப்போ இராணுவத்தில் என்ன செய்யறனா, இவன் அந்த பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருக்கிறான், இருக்கிற வரி பணத்தையெல்லாம் அவங்களுக்கு கொண்டே கொடுக்குறான், நமக்கு சுதந்திரம் இல்லைங்கிற அந்த சுதந்திர உணர்வு இருக்கும்ல, அது மக்கள்கிட்ட இருக்கிறத கணித்து என்ன செய்கிறாங்கன்னா, இராணுவத்தினர் வந்து அந்த கிங் ஃபைசலை முறியடித்து விட்டு ஆட்சியை கைப்பற்றுறாங்க. 1958 கைப்பற்றி 1968 வரைக்கும் அவங்க கையில் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து அந்த 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 நாட்டில் இந்த இராணுவத்துக்கும் எதிராக ஒரு கட்சி அங்கே லோக்கலில் ஒரு அரசியல் கட்சி உருவாகுது. அதை வந்து சுருக்கமாக பாத் கட்சிமாங்க, பாத் கட்சின்னு சொல்லுவாங்க. அது அரபு சோசியலிஸ்ட் பாத் பார்ட்டின்றதுக்கு மொத்தத்துக்கு பேர். சரி, சுருக்கமாக வந்து பாத் கட்சின்னு சொல்லுவாங்க. இந்த பாத் கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்டால், இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கொள்கையை மக்கள்கிட்ட வச்சு ஆதரவை பெறுறாங்க. மக்கள் மத்தியில் படிப்படி ஆதரவு வருது. அதில் முக்கியமாக அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால், அரபு ஒற்றுமை அவசியம், நம்ம வந்து ஈரான்லாம் பிரிச்சுக்க இருக்கக்கூடாது, எல்லா அரபு நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரு அகன்ற பாரதம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அகன்ற இஸ்ரேல்னு சொல்கிற மாதிரி அகன்ற அரபு தேசம் தான் இவங்களுடைய கொள்கை. சரி, யாருடைய பாத் கட்சி? அந்த பாத் கட்சியுடைய கொள்கை. அந்த பாத் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அகண்ட அரபு தேசத்துல என்னென்ன நாடுகள் வரும்? எல்லா அரபு பேசுற அப்படி நாடு வந்துடும். ஈரான் வந்து பார்சி பேசுறது, அரபு கிடையாது. மொழி. அரபுங்கிறது இங்க மதமா இல்ல, மொழியாவும் தேசிய இனமாவும் தேசிய இனமா தான். அரபு தேசிய இனம்னு சொல்லி தான் அரபு அல்லாத முஸ்லிம்களை எல்லாம் அழிச்சாங்க. அதுக்காகத்தான் சொல்ல வர்றேன். மொழி பிரச்சனை, இது மொழி தான் பிரச்சனை, மதம் பிரச்சனை கிடையாது. சதாம் அந்த கட்சியில போய் சேர்றாரு சொல்றாரு. ஈராக்கும் பார்சி, ஈராக்கில் உள்ள பாத்துங்கிற கட்சி. ஈராக் ரெண்டும் பார்சி. ஈராக்கு வந்து அரபி, ஈரான் மட்டும் பார்சி. ஈரான் பார்சி. அவன் என்ன செய்யறான்னா, அந்த ஈரான்லேருந்து அவங்களை பிரித்து எடுக்கிறதுக்காக வேண்டி நாமெல்லாம் அரபிகள்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லி குவைத்து, துபாய், சவுதி எல்லாம் சேர்ந்து ஒரு அரபு நேஷன் உண்டாகணும்னு சொல்லி மொழி தேசியம் நீங்கள் பேசுகிறாங்கல்ல, தமிழன் தான் எல்லாம் வேணுண்டு, அரபி தான் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையில் வருதாங்க. அதே நேரத்தில் வந்து பொருளாதாரத்தை பொறுத்தவரை சோசியலிச கொள்கை, அது இடதுசாரியுடைய கொள்கையை எடுத்துக்கிட்டாங்க அந்த பாத் கட்சிங்கிறது. அதே மாதிரி வந்து ஆட்சி வந்து மதச்சார்பின்மையாக இருக்கும். அவங்க தான் அந்த அரபு நேஷன் வந்ததுனால மதத்து இஸ்லாமிய அடிப்படையில் அவங்க இருக்கலை, அதனால மதச்சார்பின்மை. பாத் கட்சி எல்லா மதமும் இருந்துக்கலாம், அரபியா இருக்கும். சோசியலிஸ்ட்னு பேர் வச்சிருக்கான். சோசியலிசம்ங்கிறது அந்த பொருளாதார கொள்கை, அதுல மட்டும் முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு கொள்கையில் இருப்பாங்க ஒன்று. ரெண்டாவது செக்குலரிசம், மதச்சார்பின்மையாக தான் இருப்பாங்க. அதாவது மதத்தின் அடிப்படையில் நாங்கள் வேறுபாடு பாட்டோம், ஆனால் மொழி அடிப்படையில் பண்ணுவாங்க. அரபி இல்லைங்கிற வகையில் கிறிஸ்டின் அரபியா இருந்தாலும் ஏற்றுக்குருவாங்க, கிறிஸ்டின் அரபியா இல்லை, முஸ்லீம் அரபியா இல்லாட்டி ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்படிதான். அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி என்ன செய்கிறாங்கன்னா, தீவிர தேசியவாதம், அது வெளிநாட்டு தலையீடுகளை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் என்ன செய்கிறாங்கன்னா, அது போக அந்த கட்சியிலேருந்து ஆட்சிக்கு நாங்கள் வந்து விட்டால் ஒரு தலைவர் தான் ஆட்சிக்கு வந்துடுவாங்க, ஒரே ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுப்பாங்க, ஆளினால் அவர் தான் அவர். அதாவது ஏறக்குறைய இந்த ஜனாதிபதி ஆட்சி மாதிரி, ஜனாதிபதி ஆட்சி முறை மாதிரி.
அதனால ஒரே தலைவர் ஆட்சி முறை தான். ஜனநாயகம்லாம் கிடையாது. மந்திரி சபை, பாராளுமன்ற எம்பி அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும், அவர் தான் அதிபராகிடுவார், அவர் சர்வாதிகார அதிபராக இருப்பார். இப்படிங்கிற கொள்கை தான் அந்த பாத்து கட்சியுடைய கொள்கை. அந்த கட்சியில் போய் சதாம் ஹுசேன் சேர்றார். ஏற்கனவே அந்த கட்சி இருந்துகிட்டு இருக்கிற இந்த கொள்கையை பேசக்கூடிய கட்சி 1957 இவர் அந்த கட்சியில் சேர்றார். அப்போ 57 ஒரு 11 வருஷம் அதில் சாதாரண ஒரு தொண்டராக பணியாற்றி 68 என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் வந்து முக்கியமான அந்த கட்சிக்கு உபத்தலைவர் ஆகுறார். பாத் கட்சிக்கு உபத்தலைவர் ஆகுறார். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் அங்கே ஒரு பிரச்சனையினால் அந்த ஜனாதிபதி இருப்பார்ல, அவர் பதவி விலகிறார் 79. அது பதவி விலகுனதுக்கு காரணம் உள்நாட்டு குழப்பமாக என்னன்னு தெரியலை. அவர் பதவி விலகிறார், நான் பதவியில் இருக்க மாட்டேன்னு. உடனே என்ன செய்கிறாருன்னா இவர் அடுத்த நிலையில் இவர் தான் கட்சிக்கு உபத்தலைவராக இருக்கிறார். அப்போ சதாம் ஹுசேன் அதிபர் ஆகுறார். பாத் கட்சியின் சார்பாக, இந்த கட்சியின் சார்பாக ஏற்கனவே ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிபராக இருக்கிறாரு. அவர் ராஜினாமா பண்ணதுனால அடுத்த இடத்துல இருந்தவர் இவர் என்ன செய்கிறாரு, அதிபருக்கு வந்துடுறாரு. சதாம் வந்துடுறாரு. அப்போ சதாம் ஆட்சிக்கு வந்தது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து அதில் படிப்படியாக வளர்ந்து அதனுடைய முக்கிய இடத்துக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா அதிபர் ஆயிடுறார். அதிபர் ஆன பிறகு அவர் நடந்து கொண்ட விதங்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப கொடூரமானது. வரலாற்றில் வந்து சதாம் ஹுசேன் மாதிரி ஒரு கொடிய மனிதனை பார்க்க முடியாதுங்கிற அளவில் ரொம்ப அந்த மொழி வெறி பிடித்த காரணத்தினால நீங்கள் சொல்ல ஷியாக்களுக்கெல்லாம் என்ன அரபு வெறியா, அரபு தேசம்ங்கிற வகையிலேயே வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் நிறைய ஷியாக்களுக்கு எதிராகலாம் ரொம்ப பார்சியாக தான் இருக்கிறான். பார்சியாக இருக்கிறான். ஷியாக்கள் கொஞ்சம் பேர் அரபியும் இருப்பான். இங்கே அரபு நாட்டில் இருந்து ஷியாவானவன் பெரும்பாலும் பார்சிகளாக தான் இருப்பாங்க, ஈரான் சார்பில் தான் இருப்பாங்க. அப்போ ஈரானுடைய அந்த சண்டை அதுக்கு தான் நடக்குது. ஓகே, அதாவது இந்த ஈரானோட போய் சண்டை போடுறது இவங்க வந்து ஷியாக்களை கொள்றான்னு அவங்க தட்டி கேட்குறாங்க. ஈரான் வந்து ஷியாவுடைய கவர்மெண்ட், எதுக்குடா ஷியாக்களை கொள்றேங்கிற. இப்போவும் ஷியா தானே ஈரான். இல்ல ஈராக் என்னவா இருக்கு? ஈராக் வந்து ஷியாக்களா இருக்கிறாங்க, இவர் சன்னியா இருக்கிறார். ஈராக் ரெண்டும் ஷியா தான். இவர் மட்டும் சன்னி. இவர் சன்னி. ஈராக்ல வந்து 60% ஷியா. இவர் ஈராக்ல சதாமுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது 60% ஷியா. ஆனா ஷியா இல்லாத 35% உள்ளவர் தான் இவர். ஆனா இவர் அதை சொல்லி ஆட்சிக்கு வராம ஒரு சோசியலிஸ்ட் கட்சிங்கிற பேர்ல என்ன செய்யறாரு, அப்படி ஆட்சிக்கு வந்துடுறாரு. கட்சி அரபு தேசம்னு சொன்னோன்னா ஷியாக்கள்ல உள்ள அரபியும் அதை ஆதரிப்பான்ல, அந்த மாதிரி வந்துடுறாரு. வந்த உடனே அப்போ இந்த ஷியாக்களுக்கு எதிராக பிரச்சனை வரும்பொழுது தான் போர் நடக்குது. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. 1980 88 8 வருஷம் போர். ஈராக்குக்கும் ஈரானுக்கும் 8 ஆண்டு. என்ன காரணம்? அது அந்த ஷியாக்களை கொடுமைப்படுத்துறத அவரை தட்டி கேட்குறாங்க. அந்த வகையில் சில்லற மோதலாக வந்து கடைசியில் யுத்தத்தில் வந்துடுது. அந்த யுத்தம் வரும்பொழுது ஈராக்குக்கு வந்து அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஈரான் எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஈரானை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஈரான் அப்போ இருந்த யாருக்கு அடிபணியக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் உள்ள ஒரு நாடு. அவங்கள விரட்டி விட்டுட்டு தானே அவர் குமைனி ஆட்சியை பிடிக்கிறாரு. அதனால அந்த ஒரு கோபம் இருக்கிறதுனால இப்போ வந்து எதிரிக்கு எதிரி நண்பன்கிற வகையில் முழுக்க ஈராக்குக்கு வந்து அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணுது. அவனுடைய உள்ள ஆயுதங்கள், போக்குவரத்து எல்லாமே வந்து அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த 3 நாடுகளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் உளவு தகவல், ஆயுதங்கள் இதெல்லாம் கூட கொடுத்தாங்க. உளவு தகவல்லாம் அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. ஈரான் அங்கே போய் அடி, இங்கே போய் அடி அப்படின்னு சொல்வது. அவங்களுக்கு தேவையான ஸ்கட் ஏவுகணைன்னு ஒன்று அப்போ இந்த போர்க்களத்தை அறிமுகமாச்சு. அந்த ஏவுகணைகள் அமெரிக்கா தான் கொடுக்குது. ஸ்கட் ஏவுகணை மூலமாக வந்து தாக்கல் பண்ணுறது அதெல்லாம் செஞ்சாங்க. இது மாதிரி போய்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் அமெரிக்காவில் அவர் இருக்கிறார். அமெரிக்கா செல்ல புள்ள மாதிரி இருக்கும். என்ன ஆகுதுன்னா, நம்மளை யாரும் கேட்கலான்னு சொல்லிட்டு குவைத்து மேலே படையெடுக்கிறார். குவைத்து ஈராக்கை ஒட்டி உள்ள ஒரு நாடு. 1990 என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னொரு நாடாக இருக்கிறாங்க. அது இறையாண்மை இருக்குது, ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அது தேவையற்ற ஒரு விஷயம். இருந்தாலும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குவைத்து மேலே படையெடுக்கிறார். குவைத்துங்கிற ஒரு சின்ன ஒரு நாடு. மக்கள் தொகையே வந்து 43 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 43 லட்சத்தில் 13 லட்சம் தான் குவைத்தியர்கள். 30 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரன். குவைத்தில் வந்து எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி இருக்காது. வெளிநாட்டுக்காரன் 2 மடங்குக்கு மேலே இருக்கிறான். வெளிநாட்டுக்காரன்னா இந்தியா, பங்களாதேஷு, இந்த மாதிரி இந்த பிழைக்க போனவர்கள், இந்த மாதிரி போனவர்கள் வந்து 30 லட்சம் இருக்கிறாங்க. 13 லட்சம் தான் குவைத்து மக்கள் தொகையை. ஆனால் இப்போ கேட்டால் 43 நான் 30 இவனையும் சேர்த்து குவைத்து மக்கள் தொகை 43 சொன்னாலும்
லோக்கல் மக்கள் 13, 30%, 30 லட்சம் வந்து வெளிநாட்டுக்கு பிலிப்பைன்ஸ் அதிகம் இருப்பாங்க, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய பரப்பளவு குவைத் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 7ல் 1 பங்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே ஆமாம் 17,818 சதுர கிலோமீட்டருங்கிறான். அது தமிழ்நாட்டுடைய பரப்பளவில் 7ல் 1 பங்கு வருகிறது. அப்போ அந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் அங்கே உள்ள வளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 101 பில்லியன் பீப்பாய் வந்து அவங்கள்ட்ட இருப்பில் இருக்குது நிலத்தடியில். இந்த குரூட் ஆயில்ங்கிறாங்கல்ல, என்ன குரூட் ஆயில்ங்கிறது 101 பில்லியன் பீப்பாய் ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்தால் கூட பல 100 வருஷத்துக்கு வரும். அவ்வளவு எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடாக இருக்கிறது. உற்பத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் உற்பத்தி ஆகுறதுல 3% அவன்கிட்ட தான் வருது. மொத்த உலகத்தினுடைய பெட்ரோல் உற்பத்தியில் 3% அந்த சின்ன நாட்டில் இந்த 3%ங்கிறது பெரிய நம்பர் விஷயம். அதனால சின்ன நம்பர் உள்ள மக்கள் 13 லட்சம் பேர் 3%. அதனால உலக பணக்கார நாடாக இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் பெரிய பணக்கார நாடாக குவைத் இருக்கிற காரணம் வந்து அந்த பெட்ரோல் மதிப்பு அதிகம் இல்லை, பண மதிப்பு அதிகம். ஆமாம். அதில் என்னன்னு கேட்டால் குவைத்தில் வந்து இந்த ஈராக்கு போர் நடக்கும் பொழுது குவைத்து வந்து நிறைய உதவி செஞ்சாங்க. அந்த அரபி வரியில் தான். இவன் அரபி அவன் வந்து அவன் பார்சிக்காரன், ஈரான்கிறவன் பார்சி மொழிக்காரன், இவன் நம்ம அரபு தேசத்துக்காரன். அந்த அரபு நேஷனுங்கிற வகையில் தான் $80 பில்லியன் வந்து குவைத்து கடன் கொடுத்தான் இவனுக்கு போர் நேரத்தில். அந்த கடனை கொடுறான்னு திருப்பி கேட்டான். போர் முடிஞ்ச பிறகு கேட்டான். குவைத்து வந்து எங்களுக்கு தர வேண்டிய $80 பில்லியன் கொடுன்னு கேட்கும் பொழுது அப்போ என்ன செஞ்சாருன்னா, இவங்களுக்கு யார் இருக்கா கேட்க, யார் இருக்கா, அதுலேயும் அமெரிக்கா, பிரிட்டன் செல்லுப்பிள்ளை வர இருக்கார் இவர். ஆமாம். அதனால யார் கேட்க போகிறான்னு சொன்னார்னா ஓவர் நைட்டில் குவைத்தை பிடிச்சிக்கிறார். குவைத்துக்கு பிறகு இராணுவம்லாம் கிடையாது. இராணுவத்தை அனுப்பி என்ன செய்கிறாருன்னா, சின்ன நிலப்பரப்பு தானே, மக்கள் தானே, நாட்டை கைப்பற்றிக்கிட்டாரு. மன்னர் சவுதி தப்பிச்சு ஓடி போயிட்டார். குவைத்துடைய மன்னர் ஓடி போயிடுறார். அப்போ இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், இது வந்து அதாவது 12 மணி நேரம் தான் இதை கைப்பற்றுறதுக்கு. 1990 ஆகஸ்ட் 12 மணி நேரத்தில் குவைத்தை கைப்பற்றிட்டார். 1990 ஆகஸ்ட் 12ஆம் தேதி 12 மணி நேரத்துக்குள்ளே குவைத்துக்குள்ளே படை இறக்கி மொத்தத்தையும் கைப்பற்றிக்கிட்டாரு. மன்னர் ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் இதனுடைய 19வது மாகாணம்னு அறிவித்தார். எங்களுக்கு ஏற்கனவே 18 மாகாணம் இருக்கிறது, குவைத்து எங்களுடைய 19வது மாகாணம்னு பகிரங்கமாகவே அது குவைத்து நாடே இல்லைன்ட்டார், எங்களுடைய ஒரு மாநிலம் அப்படின்னு அறிவிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்த பிறகு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அரபு நாடுகள் நம்ம அரபு தேசம்னு சொல்லி ஏமாந்து போயிட்டோம், இவன் நம்ம அரபுல உள்ள நாடுகளே கைப்பற்றிட்டு போகிறான்னு சொல்லி சவுதியிலேருந்து மற்ற அரபு நாடுகள்லாம் ஒரு குவைத்தில் வந்து இருந்தது ஷியாவா சன்னியா? குவைத்தில் ஷியா, சன்னி அரபு. ஆனால் அரபு ஆனால் அது அவர் சன்னி ஷியா மாதிரி பேசல, அரபு வாங்க அரபிய நம்மளாம் ஒரே மொழி அப்படி இந்த அடிப்படைலாம் ஒரு ஒருங்கிணைச்சிட்டு இருந்தார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற அரபு நாடுகள்லாம் யோசிக்கிறாங்க, இப்போ சதாமை எப்படி விட்டோம்னு சொன்னால் குவைத்தை பிடிச்ச மாதிரி நாளைக்கு துபாயை பிடிப்பார், நாளைக்கு சவுதியை பிடிப்பார், அந்த மாதிரி ஒரு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இந்த அமெரிக்காவிட்ட போய் உதவி கேட்குறாங்க. ஓகே. அந்த குவைத்து மன்னர் உள்பட அவர் தப்பிச்சு ஓடி போய் சவுதியில் இருக்கிறார். உதவி கேட்டோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, 36 நாடுகள் ஒன்றா சேர்ந்து 1900 ஒரு வருஷத்துலேயே ஒரு வருஷம் தாங்க 90 கைப்பற்றுறாரு. ஆகஸ்ட்டில், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் தான் அவர் ஆட்சியில் இருந்துச்சு. 4 மாதம் குவைத்தை கையில் வச்சுருந்தார். ஜனவரி மாதம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஜனவரி பிப்ரவரியில் வந்து 36 நாடுகள் வந்து போர் செய்து அதை 36 நாட்டு படை இறக்கி அதை வந்து ஒரே நாளில் கைப்பற்றிட்டாங்க. குவைத்தை வந்து தனி நாடு ஆக்கி அவர் ஆட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க. இது எடுத்த பிறகு அப்போ குவைத்தில் உங்களை நாங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லி எங்களுக்கு நிரந்தரமாக இராணுவத்தலம் வேணும்னு ஒரு பெரிய இடத்த அமெரிக்கா பிடிச்சிட்டான். இப்போ குவைத்தில் இராணுவத்தலம் இப்படி தான், குவைத்துலையும் எல்லா விமானத்தலங்கள்லாம் இருக்குது. அமெரிக்கா யாரையும் தாக்குறாருன்னா குவைத்திலேருந்து தாக்குவான். ஏன்னு கேட்டால் இந்த போரில் அவனுக்கு உதவி செஞ்ச காரணத்தினால அங்கே வச்சுட்டான், அங்கே உடைய நிரந்தரமாக அவனுக்கு தளத்தை வச்சுக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த தளம் இருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இந்த போரில் வந்து சதாம் அகற்றலை, சதாம்ன்றது குவைத்தை மீட்டினாங்க, அவ்வளோதான். அது ஒரு 90 உள்ள போரில் வந்து சதாமை காலி பண்ணுற போர் இல்லை. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவருக்கு அந்த குவைத்துக்கு அந்த அமெரிக்காவுக்கு எதிரியாக போனதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் உலகத்தில் ஒரு ஹீரோ ஆகிறதுக்காக வேண்டி அமெரிக்க எதிர்ப்பு பயங்கரமாக அமெரிக்க எதிர்ப்புலாம் பேசுகிறார். பேசி இது ஆயில கொள்ளடிக்க பார்க்குறான், விட்ட மாட்டான், அப்படியா இப்படியான்னு சொல்லி சில வீராவேசம் பேசுகிறார். அப்போ இவன் பார்த்தாங்க, இவனை வந்து விட்டு வைக்கக்கூடாது, இவனை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனை வந்து காலி பண்ணுறதுன்றதுக்காக பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, 2003 அமெரிக்கா போர் தொடுக்குது ஈராக் மேலே. என்ன சொல்லி போர் தொடுக்குதுன்னு கேட்டால்,
ஈராக்கில் ரசாயன ஆயுதங்கள் வச்சுருக்கிறான், பயங்கரமான ஆயுதம், அது உயிர்கொல்லி ஆயுதம், உலகத்தை அழிச்சுப்படுற ஆயுதம். வந்து இப்போ சொல்கிற மாதிரி தான் ஈரானுக்கு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதான் ஈராக். அதே மாதிரியான அணுகுண்டு சொல்லலை, ரசாயன உயிர்கொல்லி ஆயுதங்கள் வச்சுருக்கிறான்னு சொல்லி ஜார்ஜ் புஷ்ஷும் டோனி பிளேயர் பிரிட்டனுடைய பிரதமர், ஜார்ஜ் புஷ்ஷுங்கிறவர் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசாயன ஆயுதங்களை வச்சிருக்கிறாரு. அது மாதிரி இந்த தீவிரவாதிகளுக்கு இவர் உதவி செய்கிறாரு. எந்த அளவுக்கு குற்றச்சாட்டு சுமத்தினாங்கன்னு கேட்டால் அந்த செப்டம்பர் 11 தாக்குதல் நடந்துச்சுல, அதுக்கு மூளையை இவர் தான்ட்டாங்க சதாம் ஹுசேன். ஆனால் சதாம் அதுக்கெல்லாம் எதிரான ஆள். சதாம் வந்து இந்த இவங்களாம் ஏற்றுக்கல. பொதுவாக அவருக்கு இந்த ஜிகாதத்தை எதிர்த்து நம்மள ஆட்சியை கவுத்திடுவாங்கன்னு ஆதரிக்க மாட்டார். அவருடைய சுபாவத்திலேயே அந்த தீவிரவாதின்னு வரக்கூடிய யாரையும் ஏற்றுக்கிற ஆள் இல்லை. அப்படி இருந்து கூட என்ன மதப்பிடிப்பு உடையவர் கிடையாது. மதப்பிடிப்பு வெளிப்படையாக கொஞ்சம் அல்லாஹ் கொண்டுக்குருவார், கொஞ்சம் தொழுகிற மாதிரி காட்டிக்கிடுவார், நோன்பு திறக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி வந்து திறப்பார், முஸ்லீம் மாதிரி காட்டி கொள்வாரை தவிர மத பிடிப்பில் வந்து எதிர்க்கவும் மாட்டார். ஆனால் மதத்தை நிறைய மீறுவார். தனக்கு தானே சிலை வச்சாரா இல்லையா? ஈராக் முழுசும் அவருக்கே சிலை ஊர் நுழையும்போது அவர் நபிகளுக்கே சிலை கூடாதுங்கிறப்ப இவர் தனக்கு சிலை வச்சார் அவர் இருக்கும்போது. அப்போ இவர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இவர் வந்து 2 குற்றச்சாட்டு, பயங்கரமான ஆயுதம் ஒன்று வச்சுருக்கிறாங்க, இந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் ஐஎஸ்ஐ இந்த மாதிரி அல்காயுதாக்கெல்லாம் இவங்க தான் உதவி செய்கிறான் சதாமு, அதனால நாங்கள் உள்ளே நுழைஞ்சு அந்த ஆயுதங்கள்லாம் அழிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் படையெடுக்கிறோம்னு சொல்லி தான் வந்து உள்ளே நுழையிறாங்க. 2003 படையெடுத்து போய் அவ்வளோ பெரிய கொத்து கொண்டுலாம் போட்டு அப்படி கொண்டுறாங்க. ஆனால் இப்போ யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சாருன்னா வா பார்ப்போம் ஒரு கை பார்த்துருவோன்ட்டு வீரவசம்லாம் பேசினார். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே விட்டு இருக்கலை, எல்லாம் அமெரிக்கா கொடுத்த இது போன ஆயுதங்களை தான் வச்சுருந்தாரே தவிர அமெரிக்காவை எதிர்த்து சில நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியலை அவருக்கு. 2013 வந்து ஏப்ரலில் பாக்தாதை கைப்பற்றிடுறாங்க. இந்த அமெரிக்க நேட்டோ படைகள்லாம் சேர்ந்து அவங்க நாட்டை கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றின உடனே இவர் ஏப்ரலில் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. சதாம் ஹுசேன் என்ன செய்யலைன்னா வீரமாக நின்று போராடி மடியணும். சோல்ஜர்கள்லாம் போராடுறாங்க, அவங்க செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறாங்கும் போது இவர் தன்னையை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினச்சிட்டாருன்னா ஏப்ரலில் ஆள் ஓடி போயிட்டார். எங்கே இருக்காருன்னு தெரியலை. அப்போ 2003 ஏப்ரலில் போனவரை 2003 டிசம்பரில் இவங்க ஒரு பதுங்கு குழியிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே தான் இருந்திருக்கிறாரு. இப்போ பங்கர் வச்சுக்கிறாங்கல்ல சதாம், இதெல்லாம் ஹமாஸ்லாம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பங்கர் அங்கே இவருக்குன்னு ரெடி பண்ணப்பட்டு எந்த ஒரு நெருக்கடியான கட்டம் வந்து அதில் போய் இப்போ தப்பிச்சிக்கிறதுங்கிற மாதிரி உண்டாக்கி வச்சுருந்துருக்காரு போல இருக்குது. அதில் போய் ஏப்ரலில் உள்ளே போனவர் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 9 மாதம் தேடுறாங்க. எங்கே இருக்கார் ஆளுன்னு தேடுறாங்க. 9 மாதம் அது கிடைக்கல. அப்புறம் ஏதோ உளவு தொகையை வச்சு இவர் ஒரு பங்கரில் தான் இருக்காருன்னு சொல்லி பங்கருக்குள்ளேருந்து தாடி பிசெல்லாம் மூஞ்சியே தெரியாமல் வித்தியாசமாக இருந்தார். வித்தியாசமாக தூக்கிட்டு வருவாங்க அவரை. அப்போ தூக்கிட்டு வந்து 2006 வந்து 2003 கைது பண்ணி 3 வருஷம் வழக்கு நடத்தினாங்க. 2003 கைது பண்ணி அவரை உடனே தூக்கில் போடல, கைது பண்ணி வச்சுக்கிட்டு உலகத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா நடத்துகிற மாதிரி கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு அவர் ஒரு கண்ணியமாக நடத்துகிற மாதிரி காட்டிக்கிட்டு நியாயமாக நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு 2006 வந்து தூக்கிலிடப்பட்டார். தூக்கிலிடப்பட்டுவதற்குரிய அந்த வழக்கு என்ன வழக்குன்னு கேட்டால் 1982 இவர் அதிபராக இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாருன்னா ஷியா கிராமத்தில் உள்ள ஒரு கிராமத்தையே கம்ப்ளீட்டாக இராணுவத்தை அனுப்பி அழிக்கிறார். அனைவரும் ஷியாக்கள். அந்த ஷியாக்களை வந்து அழித்ததுக்கான ஒரு வழக்கு தான் போடப்பட்டுச்சு, வேறு வழக்குக்காக தூக்கு தண்டனை போடப்படல. இவர் வந்து அதுக்கு மட்டும் உங்களுக்கு நிறைய ப்ரூஃப் ஆதாரங்கள்லாம் இருக்கிறது. அந்த ஷியாக்களை இவர் தான் அழித்தார், அந்த இராணுவத்தில் உள்ளவங்க கொடுத்த வாக்குமூலம் அந்த மாதிரி தடயங்கள்லாம் வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வந்து விசாரித்து இவர் ஷியாக்களை கொன்றது நிஜம்தான், ஷியாக்களை கொன்றதுனால தான் தூக்கு தண்டனைன்னு சொன்னானோ, வேறு குற்றத்துக்காக இல்லை. அவர் மீது சுமத்தின குற்றம் வந்து ஷியாக்கு 1982 அவர் ஷியாக்களை கொன்றதற்கான வழக்கில் தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டார். இந்த வழக்கு உண்மையாண்டா உண்மை. இவர் கொன்றாரா, இவன் அமெரிக்கா கொடுத்ததுனால மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், இவன் எதுக்கு இது அது அந்த நாட்டுக்காரங்க பார்த்துக்குருவாங்க என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க முடியுமே தவிர இவர் அந்த மாதிரி செஞ்சாரான்னு சொன்னால் செஞ்சார். ஷியாக்கள் நினைஞ்சார், நிறைய அதை சொல்வதுக்கு அமெரிக்காவுக்கு யோகிதை இருக்காங்கிறது இன்னொரு கேள்வி. அது ஒரு கேள்வி. ஆனால் இவரும் ஒன்றும் பெரிய ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர் கிடையாது. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் அவர் செஞ்ச ஒரு உதாரணமாக வந்து அவர் செஞ்ச சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இவர் ஹீரோ மாதிரி சித்தரிக்கிறாங்கல்ல, அதுக்கு உகந்த ஆள் கிடையாது இவர். அதுக்காக சொல்ல வர்றான். இவர் வந்து 1,80,000 குர்திஷ்கள்னு ஒரு இனம் இருக்கிறாங்க.
குர்திஷுகளில் வந்து ஒரு அவங்க மொழி வந்து குர்திஷ் மொழி, அரபு கிடையாது. இவருடைய பாத்து கொள்கைக்கு மாற்றத்தில் வந்துடுறாங்க. நாங்கள் அரபு தேசம்னு சொல்கிறாருல, அரபு தேசமாக இருக்கும்போது குர்திஷ் மக்களை அது கட்டுப்படுத்தாது. அந்த குர்திஷுங்கிறவங்களில் வந்து பல இனத்தவர்கள் இருக்கிறாங்க. சன்னி முஸ்லீம் ஜாஸ்தி அதில். ஓகே. குர்திஷில் வந்து ஆனால் மொழியால் அவங்க அரபி கிடையாது. ஆனால் முஸ்லீம்ஸ் தான். முஸ்லீம், சன்னி முஸ்லீம், ஆனால் மொழியால் அரபி கிடையாது. அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா, அந்த ஹலாப்ஜாங்கிற ஒரு இடத்துல வந்து அந்த மக்களில் வந்து 1,80,000 குர்திஷுகளை வந்து ரசாயன ஆயுதங்களை தூவி 1,80,000 பேரை கொண்டார் 1988. அப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ணார். அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் அன்ஃபால் 1980, அதுக்கு பேர் வந்து அன்ஃபால் படுகொலைன்னு பேர். அன்ஃபால் படுகொலைங்கிற பேரில் கொல்லப்பட்டாங்க. 4,500 கிராமங்களை அழிச்சார், குர்திஷுடைய கிராமங்களை. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் தனி இனம், எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சதாம் காலத்துலேருந்து முன்னாடி இருந்தேன். நாங்கள் மொழியாலையும் வேறையாக இருக்கிறோம், உன்னோட சேர்ந்துருக்க முடியாது, அதனால் எங்களை தனியாக பிரித்து விட்டுருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால வந்து அந்த அவங்க கிராமங்கள்லாம் நினைஞ்சாருன்னா அழிச்சார். அதே மாதிரி வந்து ஒரு சைரின் மாஸ்டர்டுங்கிற வாயு தாக்குதலில் வந்து 5,000 பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டாங்க. அது மாதிரி நிறைய, அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து வந்து இது வந்து குர்திஷ் இன மக்கள் அந்த போராட்டம்லாம் இன்னும் இருக்கா? குர்திஷ் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஈரான் ஈராக்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த அமெரிக்கா படையெடுத்து போனான்ல, அப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக நின்றதெல்லாம் குர்திஷ் தான் இருந்தாங்க. ஓ, ஏன்னால அவங்க அரபுக்கு எதிராக இருப்பாங்க. அவங்க நம்மளை அழிச்சான்ல, சதாம் நம்மளை அழிச்ச ஒரு ஆளுங்கிறதுனால தான் குர்திஷ் மக்கள் பயங்கரமாக கொண்டாடினாங்க. அமெரிக்கா அந்த கைப்பற்றின பிறகு குர்திஷுகளுக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்து தனி சுயாட்சி கொடுத்தான், தனி நாடாக்களை. மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி அமெரிக்கா கைப்பற்றின பிறகு தான் அவங்களுக்கு ஒரு சுயாட்சி கிடைச்சிச்சு. இது ஒரு அது ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அதாவது ஷியாவில் அவங்க கணக்கு சொல்கிறாங்க, 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்கு நெருக்கமாக இவர் ஷியாக்களை வந்து கொண்டிருக்கிறாரு அவருடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது. அது மாதிரி வந்து அவங்களுக்கு நஜபு, கர்பலாங்கிறது புனிதமான 2 நகரம். கர்பலா தான் அந்த ஹுசைன்கிற ஒரு நபியுடைய பேரன் கொல்லப்பட்ட இடம், ஷியாக்களுக்கு புனிதமான இடம். அந்த புனித நகரங்களை எல்லாம் வந்து நினைஞ்சார்னா தாக்கி அழிச்சார். ஷியாக்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்கிற பேரில் நஜபு, கர்பலாவில் செஞ்சார். அதே மாதிரி அந்த ஷியாக்களுடைய இமாம்களுடைய அடக்கஸ்தலங்கள் இருக்கும்ல, அடக்கஸ்தலத்தை வந்து ரொம்ப அலங்கரிப்பாங்க அவங்க. இஸ்லாத்தில் அது இல்லை. ஆனால் ஷியாக்கள்கிட்ட யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் தர்கா மாதிரி கட்டி அதை அந்த கொண்டாடுற வழக்கம் ஷியாக்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவங்க ஷியாக்கள் செஞ்சுருந்தாங்க. எல்லா கல்லறைகளும் அடிச்சார். இப்போ கல்லறை கூடாதுங்கிறதுக்கெல்லாம் அழிக்கலை, இஸ்லாத்து ஏகத்துவத்துக்காக அழிக்கலை. இவர் வேறவங்களுடைய கல்லறைலாம் விட்டுட்டாரு, ஷியாக்களுடைய கல்லறைகள் அழிச்சாரே தவிர இஸ்லாத்துக்காண்டி ஒன்றும் பண்ணல, இஸ்லாத்துக்காக செய்யலை. அந்த கல்லறைலாம் அழிச்சார். அது மாதிரி வந்து இந்த மாதிரியான அவர் செஞ்ச இது வந்து ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ணிட்டார். அதுக்கடுத்து வந்து கிறிஸ்தவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினார். கிறிஸ்தவர்கள் அங்கே சிறுபான்மையாக இருந்தாங்க. அவங்களையும் இதே மாதிரி 2003க்கு முன்னாடி 15 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இப்போ 2 லட்சம் தான் இருக்கிறாங்க. இவருடைய அந்த 2003 இவருடைய இதுக்கு பிறகு அவ்வளோ இதை குறைச்சிட்டாங்க. பயந்து ஓடி போயிட்டாங்கன்னு வைங்களேன், பல பகுதியில் ஓடி போயிட்டாங்க. அப்போ இவர் வந்து அது போக இஸ்லாத்தில் வந்து இப்போ நாங்கள் இந்த தௌஹீதை சொல்கிறோம்ல, இதை வந்து வஹாபிம்பாங்க அந்த இடத்த அவங்க பகுதியில், சவுதியிலலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த வஹாபி சலபின்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் அழிச்சார் சதாம் வந்து. அந்த இவங்கெல்லாம் பேசினாங்கன்னு நம்ம ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி சலப்புகள்ங்கிறவங்களெல்லாம் அழிச்சார். நிறைய அறிஞர்கள் அவங்களாம் வஹாபி சலப்புங்கிறவங்களும் வஹாபின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வஹாபியில் தர்காவை எதிர்ப்பாங்க அவங்கெல்லாம், சலபிங்கிறவங்க வஹாபிங்கிறவங்க. அது மாதிரி சலபி இஸ்லாமியர்கள்லாம் நினைச்சாருன்னா இவங்க அல்கைதாவுடைய ஆட்கள்னு சொல்லி கைது பண்ணி நிறைய பேருக்கு சிறைச்சாலையில் கொடுத்தாரு. இவருடைய இதில் இவர் ஆதரித்த இஸ்லாமியர் யாருன்னு கேட்டால் அந்த சூபி கூட்டத்தை மட்டும்தான் ஆதரிச்சார். சூபி கூட்டம்னா அந்த சன்னி பிரிவில் உள்ளவங்க, இந்த ஏஆர் ரஹ்மான் மாதிரி சன்னி பிரிவுல பாடகர்கள் அந்த மாதிரி ஜாலியார் இஸ்லாமியர்கள் அந்த மாதிரியான ஆட்களை மட்டும்தான் அவர் வந்து இது பண்ணி இருக்கிறார். அப்போ அந்த ஷியாக்கள், குர்துகள், அது கிறிஸ்தவர்கள்னு பலரும் இணைஞ்சிருக்காருன்னு கேட்டால் செஞ்சார். அதே நேரத்தில் வந்து இஸ்லாமிய மத அடையாளத்தை கொஞ்சம் மக்களை ஏமாத்துறதுக்கு கொடியில் வந்து அமெரிக்காவில் அந்த யுத்தம் நடத்தும் போது கொடியில் அல்லாஹ் அக்பர்னு சேர்த்தார். அதுக்கு முந்தைய அதில் இல்லை. அல்லாஹ் இப்போ உள்ள கொடியில் அல்லாஹ் அக்பர்னு இருக்கு, கொடியிலேயே அல்லாஹ் அக்பருங்கிற எழுத்து அதில் பொறிக்கணும்னாரு. அப்போ அது எதுக்குன்னா அந்த ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி அதை செஞ்சார். அது மாதிரி வந்து மதுபானம்லாம் அருந்துவார். அவருடைய உதவியாளர் இருந்தவங்கலாம் தண்ணி அடிப்பார், ஹராம்லாம் செய்வார். அதை விட என்னென்னு கேட்டால்
இவர் வந்து இருக்கும்போது 2 தடவை தேர்தல் நடத்தணும்னு சட்டம். எலெக்ஷன்லாம் இருக்கு. எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன் ஒரே ஒரு அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க. இவர் தேர்தலில் என்னன்னு கேட்டால், இவர் 1995லையும் போட்டிடுறாரு ஒரு தேர்தல், 2002லையும் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் என்னன்னு கேட்டால், யாராவது போட்டியிட்டா உள்ள பிடிச்சி போட்டுருவோன்னு உத்தரவு போட்டு தேர்தலில் போட்டிடுறாரு. போட்டியிடும் பொழுது 99.96% வாக்கு வாங்குறாரு. இவர் மட்டும்தான் வேட்பாளர். இவர் மட்டும்தான். எவனாச்சும் வேற ஒருத்தன் வேட்பாளர் வந்தால் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. அப்போ எந்த ஒரு நேர்மை நீதி இல்லாமல் அவர் எல்லா ஓட்டு சதவீதமே 40 கூட ஆகலைங்கிறாங்க சர்வதேச பார்வையாளர்கள். இவர் வந்து 100% மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்கங்கிறார். 99-96% ஓகே எந்த நாட்டு அதிபரும் எந்த காலத்தையும் வாங்க முடியாது. இவர் 2 தேர்தலும் அந்த மாதிரி செஞ்சார். மக்களுக்கு ஒரு இதுவே கொடுக்கல. அந்த மாதிரி வந்து அது மாதிரி எதிர்கட்சிகள்லாம் வந்து வாய் திறந்து பேச முடியாது, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, ஊர் சிலைகளை நிறுவனது. இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால இந்த பகதாதில் நுழைவாயிலில் பிரம்மாண்டமான சிலை. இந்த அமெரிக்கா வந்து 2003 உள்ள சிலை இருக்காண்ணா. அது 2003 அமெரிக்கா நுழைஞ்சான்ல, நுழைஞ்ச உடனே அந்த மக்கள்லாம் திரண்டு வந்து சிலையை உடைப்பாங்க. அமெரிக்கா சப்போர்ட் இருக்குன்னு அப்போ வெறுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அது ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் அது வீழ்ச்சியின் சின்னம்ங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் அவர் செஞ்ச அடிப்படையில் தான் சதாமுக்கு வந்து அவரை தூக்கில் போட்ட நிகழ்வாக நடந்தது. இந்த 2 விஷயம் என்ன பார்க்கணும்னு கேட்டால், அவர் ஒரு நேர்மைக்கு போராடியவர்ன்ற வகையில் சித்தரித்தாங்கன்னா அதுக்குள்ள ஆள் கிடையாது. ஜனநாயகத்தை மக்களுடைய உரிமையை அவர் கொடுக்கவே இல்லை. சிறுபான்மையாக இருக்கிறவங்களெல்லாம் கொன்று குவித்தார். சும்மா எதிர்த்து ஜெயிலில் போட்டு அந்த மாதிரிக்கு செய்யலை. அவர் ஈவிரக்கம் இல்லாமல் இராணுவத்தை வச்சு என்ன செஞ்சார், கொலை பண்ணார். அப்போ அது ஷியாக்களையும் அதிகமாக கொலை பண்ணியிருக்கிறாரு, குர்துஸ்களையும் இந்த மாதிரி கொலை கொன்று குவிச்சிருக்கிறார். அது இது 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 மாதிரியான ஒரு விஷயம். அது மாதிரி அந்த வஹாபின்னு சொல்லக்கூடியவங்களையும் அழிச்சிருக்கிறார். அப்போ இவ்வளோ செஞ்சுட்டு அவர் நான் தான் எல்லா ஆளினாலும் ஜனநாயகத்தையும் கொடுக்காம தேர்தல் பேருக்கு நடத்தி கொண்டு இருந்ததுனால அவரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி நினைக்கிற அளவுக்குள்ள ஒரு ஆள் கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டால் வரலாற்றில் வந்து சில நிகழ்வுகள் வந்து சிலரை ஹீரோவை ஆக்கி விட்டுரும். அவங்க ஹீரோவுக்கு தகுதியாக இருக்க மாட்டாங்க. அந்த வந்து இந்த அமெரிக்கா செஞ்ச வேலையினால் முதல்ல இந்த குவைத்தை ஆக்கிரமிச்சார். அது ஒன்றுனாலே அவர் வெறுக்கணுமா இல்லை? நம்ம நீ ஒரு நாடு அவன் ஒரு நாடு. சரிக்கும் முஸ்லீம்ங்கிற நம்பிக்கையை விடு, நீ சன்னிசியா விடு, அரபி தானே சொன்ன. அரபினாலும் அவன் அரபியை போய் அடிச்சு என்ன கைப்பற்றிக்கிறான். அவன் தான் உதவி செஞ்சான். $80 பில்லியன் வந்து உதவி செஞ்சிருக்கிறான். அவனே போய் யாருக்கும் நேர்மையா இல்லை. மதம், மொழி, இனம் எதுக்கு நேர்மையா இல்லை. அந்த சன்னிசியா எதுக்குமே நேர்மையா இல்லை. அது என்னன்னு கேட்டா, அந்த வழக்கு நடக்கும்ல, அதுல கொஞ்சம் நல்லா பேசுவார், பயமில்லாம பேசுவார். ஏன்னா நம்ம நாட்டு மாதிரியான ஒரு நீதிமன்றமா இருக்காது. அழகா கோட் சூட் போட்டு உட்கார வச்சு அவருக்கு கண்ணியமா கொடுத்து பேச விடுவாங்க. நீதிமன்றத்தில் அப்படி இருக்கு, சாட்டப்பட்டவரே பேச வைப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு பேசுறதெல்லாம் எடுத்து போட்டு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருங்க பாருங்க, அவ்வளோ எதிர்த்தெல்லாம் வாதாடுவார். என்னையை தண்டிக்கு இறைவனுக்கு தமிழ் உன்னாலையெல்லாம் முடியாதெல்லாம் பேசுவார். அந்த மாதிரி சில டைலாக்களை வச்சுக்கிட்டு அவர் ஒரு மாவீரர், அது மாதிரி ஒரு வீரர் கிடையாது. இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் நடந்துச்சா இல்லை ஈராக்கிலேயே நீதிமன்றத்தை உண்டாக்கி அதில் வச்சு அமெரிக்காரன் நடத்தினா அங்கே ஒரு பொம்மை ஆட்சியை உண்டாக்கி அதன் பேரில் நடத்தி. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை அவர் செஞ்சார். அவர் இந்த இதை விட ஜாஸ்தி செஞ்சார். ஷியா கிராமத்தில் செஞ்சது அதை விட ஜாஸ்தியாக செஞ்சார். அப்போ நான் என்ன சொல்கிறேன், மனித படுகொலைகள் நிகழ்த்தி ஒரு அநீதி இழைத்த ஒருத்தராக இருந்தும் கூட ஒரு ஹீரோவாக்குறது காரணம் என்று கேட்டால் இந்த அமெரிக்காக்காரன் தான். இவன் போய் அடித்ததுனால அவன் நல்லவனாக தான் இருப்பான் அப்படிங்கிறனால வந்துச்சே தவிர, இவர் நடத்தின ஈராக்கு போரும் ஈரான் போரும் நியாயமற்ற போர் தான். குவைத்தை போய் தாக்குனதும் நியாயமற்றது தான். அங்கே உள்ள குர்திஷுகளையும் ஈராக்கியர்களையும் இது ஷியாக்களையும் அழித்ததும் நியாயமற்ற செயல் தான். தன்னை முன்னிறுத்தி கொண்டு நியாயமற்ற செயல் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த மொழி தேசியவாதத்தையே இஸ்லாம் கண்டிக்குது. இவர் வந்து மொழி அடிப்படையில் மக்களை பிரித்தார். அரபு மொழி மட்டும்தான் சிறந்த மொழி, நம்மளாம் அரபு தேசத்து அரபியில் எந்த மொழியும் சிறந்த மொழி கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. அரபு எதுவுமே இவர் வந்து அந்த மொழி தேசியம் பேசிக்கிட்டு இருந்தார். அது இஸ்லாம் ஏற்றுக்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆளாக அவரை சொல்ல முடியாது. அதான் அவருடைய வரலாறு. கண்டிப்பாக சதாம் ஹுசேனை பற்றி பலருக்கும் இருக்கக்கூடிய ஐயங்கள், மயக்கங்கள், அவரை பற்றிய பிம்பங்கள் எல்லாவற்றையும் உடைச்சிருக்கீங்க. உள்ளது உள்ளபடி ஒரு முஸ்லீம் ஆதரவாளராகவோ, சன்னி ஆதரவாளராகவோ, அரபு ஆதரவாளராகவோ, அமெரிக்க எதிர்ப்பாளராகவோ எந்த அடிப்படையிலும் அவரை பார்க்க முடியாது. முழுக்க ஒரு அதிகாரத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாரே ஒழிய அவர் ஒரு சுருக்கம் ஒண்ணு அவர் ஓடி ஒளிஞ்சார்ல, அதுவே ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு கேவலம் தானே. நிக்கணும், எதிர்த்து நிக்கணும். கேமின் என்ன சொல்றாரு, உடல் தன்னோட போனா போயிட்டு போகுது சொல்றாரு.
இவர் 3 வருஷமாக 6-8 மாதம். கோமேனி போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ மிஞ்சி மிஞ்சி போனா என் உடம்பு தானே அழிக்குது, உடம்பு என்ன அழிய போற உடம்பு தானே. அப்படி நிற்கணும். அப்போ தான் வரலாற்றில் ஒரு போற்றத்தக்க வீரம்டா சொல்ல முடியும். ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து ஒரு பிடிச்சிக்கிட்டு போய் புலி மாதிரி பூனை குட்டி மாதிரி தூக்கிட்டு வர்றாங்க. அதுவே பார்க்கும்போது ஒரு கேவலமாக நமக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு கோழைத்தனமாக இருக்கிறாரு. வீரமாக நின்று அவருடைய இராணுவ வீரர்கள்லாம் நிறைய பேர் மடிக்கிறாங்க. இவரும் சேர்ந்து அந்த போர் 9 மாசம் பதுங்குள்ளவே படுத்துட்டாரு. போரில் மடிஞ்சிருந்தாருன்னா கூட வீரர் லெவலுக்கு வந்திருப்பார். போரில் கொல்லப்படலவர். பல்வேறு விஷயங்களை ஒரு விஷயத்த மதங்கிற அடிப்படையிலையோ அல்லது அவர் தனிப்பட்ட ஆளுமையின் அடிப்படையிலையோ பார்க்கக்கூடாது. உண்மையில் அவர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருந்தார், வரலாறை அதை எப்படி சித்தரிக்குது, வரலாறு எழுதுறவனுடைய அரசியல் என்ன, இதையெல்லாம் தவிர்த்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத உண்மையை மட்டும் பதிவு செய்யணுங்கிற அடிப்படையில் சதாம் ஹுசேன் அவர்களுடைய வாழ்வு, அரசியல், ஆட்சி, அதிகாரம், போராட்டம், மரணம்னு எல்லாவற்றையும் ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.